ஈரான் அமெரிக்க போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் உலகை மிரட்டும் வகையில் ஈரான் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கையால் உலகமே ஸ்தம்பிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அது என்ன நடவடிக்கை? இதன் மூலம் உலக அளவில் ஏற்படும் பொருளாதார பாதிப்பு என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக கூறி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் தாக்குதலை தொடங்கியது. இந்த தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்காவின் தூதரகங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்திய ஈரான் உலகின் 20% எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் ஹோர்முஸ் நீரிணையையும் முடக்கியது. மேலும் அவ்வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் அந்நாட்டு ராணுவம் குறிவைத்து தாக்கி வந்தது. இந்த நடவடிக்கையின் காரணமாக எரிவாயு தேவையை பூர்த்தி செய்வதில் இறக்குமதியை மட்டுமே நம்பியிருக்கும் இந்தியா போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதற்கிடையே அமைதி ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டும் உடன்பாடு ஏற்படாததால் தங்களது தாக்குதல்களை இருதரப்பும் துரிதப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவை தனது முழு பலத்துடன் தாக்குவதற்காக ஏமன் நாட்டின் உதவியை ஈரான் கேட்டுள்ளது. அதாவது ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்ற தகவல் பரவி வந்தது. இதனால் அச்சமடைந்த ஈரான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் செங்கடலின் முக்கிய நுழைவு வாயிலான பாபெல் மண்டேப் நீரிணையை மூட வேண்டும் என்று ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானின் இந்த ரகசிய கோரிக்கையை தொடர்ந்து ஏமனின் மலைப்பகுதிகளில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நிலைநிறுத்தி செங்கடல் பகுதியில் தாக்குதல் நடத்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தயாராகி வருகின்றனர். உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 20% கையாளும் ஹோர்முஸ் நீரிணை ஈரானால் ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் 7% பங்களிக்கும் செங்கடல் பாதையும் முடக்கப்பட்டால் மத்திய கிழக்கின் இரு முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி பாதைகளும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்துக்கு பிறகு சவுதி அரேபியா தனது 70% எரிபொருள் ஏற்றுமதியை செங்கடல் துறைமுகமான யான்பு வழியாகவே திருப்பிவிட்டுள்ள நிலையில் பாப் எல் மண்டேப் நீரிணையின் முடக்கம் உலகளாவிய பொருளாதாரத்திலும் எண்ணெய் சந்தையிலும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது.